சொல்லிட்டு அவர் அவ்வளோ போராடுறாரு மனுஷன். ஆனா சோதோம் குமாரா பட்டணம் காக்கப்பட்டுச்சா? இல்ல. சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டதாக இருந்துச்சு. சோதோம் குமாரா பட்டணம் அது ஆபிரகாமுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்காக கேட்கப்படல இல்ல. ஆனா அந்த ஜனங்களை கர்த்தர் அழிக்கிறேன்னு நினைச்சாரு. ஆனா நீவே பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் இந்த யோனா போயிட்டு சுவிசேஷத்தை சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு, தேவனை பத்தி சொல்றாரு. ஜனங்கள் மனம் திரும்புகிறவராக இருக்கிறார்கள். ஒரு வித்தியாசம் தான், ஒரு காரியம் தான். இந்த நினிவே இந்த ஆபிரகாமுடைய காலத்துல இந்த சோதோம் குமாரா பட்டணத்துல இருந்த ஜனங்கள், உள்ள இருந்த ஜனங்கள் ஜெபிக்கல, வெளியே இருந்த ஆபிரகாம் மாத்திரம் தான் ஜெபிச்சார். ஆனா நினிவே பட்டணத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபித்தாங்க. ஆனா நினிவே பட்டணத்துக்கு வெளியே இருக்கிற யோனா ஜெபிக்கல. ஒரு பெருசாலாம் பிரசனம் அல்ல, போறாரு, இயேசு இந்த தெய்வத்தை நம்புங்க. நீங்க நம்பலன்னா 40 நாள்ல மழை வரப்போது, நீங்க செத்துருவீங்கன்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள்லாம் உபவாசித்து அவங்க தேவனுடைய சமூகங்களை காத்து இருக்கிறாங்க. நிலைத்து இருக்கணும். அந்த கோயிலுக்கு போறது, இங்க போறது, சொல்லப்பட்டு இருக்கிற சகல வார்த்தைகளின் படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார், உடைத்து எறிகிறவராக இருக்கிறார். விட்டுட்டோம், ஒண்ணுமே இல்லாத போயிட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம கூட போட்டோம், நன்மை இல்லாம கூட போட்டோம், எதுவுமே இல்லாம கூட போட்டோம். ஆனா இந்த வசனம் மாத்திரம் நம்ம கூட இல்ல, நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இந்த வசனத்தை மறந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாதது போல இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலும், எல்லா நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வேத பகுதி, ஒரு வார்த்தையை விடாமல் வாசித்தான். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணுமா? ஒரு வார்த்தையை விடாமல் வாசிக்க வேண்டும். ஒரு வார்த்தை விடாம, முதலாவது தேவனுடைய வார்த்தை விடாம வாசிக்கிற. இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணணுமா? கை கொள்ளணும். தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில அது மகிமையான காரியங்களை கர்த்தர் கொண்டு வருகிறவராகவே இருக்கிறார். 4வது அதிகாரம் 5வது வசனம், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாம இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மாறாம இருக்கணும். அவர் வார்த்தையை பிடிச்சிக்கணும். தேவனுடைய வார்த்தையில உறுதியா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு. எங்களாலேயே முடியல, நீ என்ன செஞ்சிட போற? ஏன்னா அந்த கூட்டத்துல இருந்தவங்க, சவுல் கூட இருந்தவங்க எல்லாம் நல்ல யுத்தத்துல வல்லவனான மனுஷர்கள், யுத்தத்துல பழக்கமானவங்க, யுத்தத்துல இருந்தவங்க, நிறைய யுத்தத்தை பார்த்தவங்க. ஆனா தாவீதும் யுத்தத்தை ஒண்ணுமே பார்க்கல. ஆனா கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது, ஆனா ஒரு வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வந்த மனுஷன் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். பாருங்க, கோலியாத்து அதே முகம் குப்புற விழுறாங்க. அதுதான் கர்த்தர் செய்யற காரியம், எல்லாமே நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லையா? கர்த்தர் ஒரு வார்த்தையை விடவே மாட்டார். உங்களுக்கு நேராக வருகிற ஒரு வார்த்தையும் கர்த்தர் அதை தரையில விடவே மாட்டார். அது நிச்சயம். கர்த்தர் அதை அப்படியே காத்து நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அதனால்தான் 21வது வசனத்தை சொல்ல, கர்த்தர் பின்னும் சீலாவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீலாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்த, தம்முடைய வார்த்தையின்படியே வெளிப்படுத்தினார்.
சாமுவேலுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். தான் முதல் பேசமா வரைக்கும் அவர் சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறார். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் கீழே விடவே இல்லை. உங்களுக்கு நேராய் வருகிற எல்லா வார்த்தைகளையும் எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவன் அதை அங்கீகரிப்பார். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்ன குழந்தைங்களா பார்த்தீங்கன்னா, இந்த நீச்சல் அடிக்கும் போது இல்ல யாரோ ஒருத்தவங்க கணத்துக்குள்ள இருந்து நீ குதிமா நான் பார்த்துன்னு சொன்னாரு, என்ன பண்ணுவாங்க? ஐயோ அவங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு தைரியமா குதிப்போம். ஏன்னா அவங்க இருக்கிற ஒரு தைரியத்துல நம்ம பேசுறோம் பாருங்க, இதை குதிக்கிறோம் ஏதோ பண்றோம். ஆனா ஒரு மனுஷனை நம்பியே இந்த காரியத்தை செய்யும் போது வானத்தையும் பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லவருடைய வார்த்தையை நம்பி இதுல ஏன் நம்ம இறங்க மாட்டோம் தான் கேள்வி. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இறங்க மாட்டோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளாம இருக்கிறோம்? சின்ன அபிஷேகம் அதை ஊத்திட்டாங்க. ஆனா சாமுவேல் மேல தாவீது மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒரு தைல கொம்பு, அதுல ஊற்றப்பட்ட அபிஷேகம். அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவ்வளோ மகிமையா வைத்தார். நீங்க ஏதோ அன்னைக்கு பெற்ற அபிஷேகம் அன்னைக்கு இருந்த அபிஷேகம் கிடையாது. அனுதினமும் நீ நம்முடைய வாழ்க்கையில தம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பிக் கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்தை கேட்டுட்டே இருக்கணும். தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருக்கணும். ஆறாவது வேலை அபிஷேகத்துல நிரம்புங்க, கர்த்தரை துதிங்க. ஏன் சொல்றேன்னா நம்முடைய வாழ்க்கை மகிமையா இருக்கிறோம்னா தேவனுடைய அபிஷேகத்துல நிற்போம். தாவீது ரெட்டிப்பா செய்யணும். ஆனா எலிசாவுடைய வாழ்க்கை, எலிசா மரித்து போயிட்டாரு. மரித்து போன பின்பு எலிசாவுடைய அந்த மரித்த எலும்புகள் மேல ஒரு பிணத்தை தான் போறாங்க. அந்த எலிசா எலும்புக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை அந்த பிணத்து மேல பட்ட உடனே அந்த பிணம் உயிரோடு எழுந்திருக்கிறது. அதுதான் உடன்படிக்கை. நம்ம மேல உடன்படிக்கை இருந்துச்சுன்னா, தேவனுக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறல, அந்த இடத்துல கர்த்தர் திரும்ப ஒரு ஆரம்பத்தை தருவா. எல்லா இடத்துலயும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எதுவுமே நடக்கிறது வாய்ப்பே நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை தருவா. அந்த இடத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் தேவனுடைய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். அதான் தேவனுடைய உடன்படிக்கையினுடைய நன்மை. சொல்லியிருப்பாருன்னா, அம்மா சின்ன வயசுல என்னை கொண்டாந்து விட்டுட்டியே கேட்டிருப்பார். ரெண்டாவது, என்னை சின்ன பையனா கொண்டாந்து விட்டுட்டு அதுவும் அந்த வயசான ஏரி தாத்தாவை போயிட்டு என்னை வேலை செய்ய வச்சுட்டியா. ஏன்னா அவர் வயசான ஒரு ஆசனத்துல உட்காந்து இருக்கிறார், கண்ணு தெரியல. அப்ப எல்லா வேலையும் யார் செஞ்சிருக்கணும்னா சாமுவேல் தான் செஞ்சிருக்கணும், வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. ஏலியுடைய பிள்ளைங்களும் ஏலிக்கும் அவங்களுக்கு சம்மதமே கிடையாது. ஆனா எல்லா வேலையும் யார் செஞ்சிருக்கணும்? சாமுவேல் தான் செஞ்சிருக்கணும். எல்லா வேலையும் சாமுவேலே செஞ்சிருப்பாரு. கொண்டு வந்து இப்படி ஆலயத்தில் விட்டுட்டு ஏலிக்கு வேலையை செஞ்சே வாழ்க்கை போயுதுன்ட்டு அப்படி நினைச்சிருக்காங்க. நிறைய காரியத்தை அவங்க பேசிருக்கலாம், நிறைய வார்த்தையில. அதெல்லாம் இது என்னுடைய கற்பனை, நான் சொன்னது. ஆனா பாருங்க, தேவன் அண்ணாவுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையில உறுதியா இருந்தாங்க. எல்லாம் தெரியும், சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அங்க போய் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஆனா தேவனுக்கு அவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறோமா? ஊழியம் செய்யணும்னு நிறைய பேர் வாக்கு கொடுத்துருக்கோம். ஊழியம் செய்யணும், தேவனுக்கு உண்மையா இருப்புன்னு சொன்னோம், உண்மையா இல்லை. காலையில சர்ச்சைக்கு கரெக்டா வந்துருவோம்னு நிறைய பேர் சொன்னீங்க. நீங்க எத்தனை பேருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் உண்மையா இருப்புன்ட்டு நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கோம். நீங்க இல்லையே, கணவன் மனைவியா அந்த திருமணம் ஆகும்போது கையை பிடிச்சி உடன்படிக்கை பண்ணிருப்போம். இன்னைக்கு அந்த உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறோமா? தேவன் நம்ம தெரிந்து கொண்டார். ஆனா நீங்க ஏன் நம்ம வாழ்க்கை அவ்வளவு சமமா இருக்குதுன்னா, தேவனோட வார்த்தையை மீறி நடக்கிறதுனால தான், கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்யறதுனால தான். கால வேலை சொல்றார், நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்காதுங்க. தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் அந்த காரியம். தேவனுடைய போல நேசத்தை யாரும் பார்க்கல.
இன்னைக்கு நம்மளோட உடன்படிக்கை, தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை. அழைட்டு கேளுங்க, ஏசப்பா தகப்பன்கிட்ட எதை உடன்படிக்கை பண்ணலாம், எதை அர்ப்பணிக்கணும்ட்டு யோசிங்க, எதை தேவனுக்கு கொடுக்கணும்னு யோசிங்க. அது சொன்ன தேவனுடைய அபிஷேகத்தில் உன் கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டோம். இதன்படி நாம் நடக்க தேவன் கிருபை செய்கிறாங்க. நாம் ஒரு கட்டத்தில் அதை மறந்தாலும், அந்த வார்த்தையை, இந்த வார்த்தையை நம்ம மறந்தாலும் கிருபைகளுக்கு நினைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறதாகவே, 3 வார்த்தைகள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறதாகவே நாம மகிமைப்படுறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.